ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள ராகு பகவான், 2ஆம் இடத்திலே செவ்வாய், 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 5ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 17ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். அடுத்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, ராசிக்குள்ள ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரையும் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இந்த ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். ஜூலை மாதம் ஒரு 7ஆம் தேதிக்கு பிறகு உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரையும் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு பயணம் செய்வது பாருங்க, அதாவது நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும், நிறைய இழப்புகளை கொடுக்கும், வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை கொடுக்குங்க. ஏன்னா ராகுங்கிறது ஒரு மிக பிரமாண்ட கிரகம், ஒரு நிழல் கிரகம், ஒரு ஏமாற்று கிரகம். ஒன்று சொல்ல போனால் ராகு பகவான் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஏமாத்தணுமோ அந்த அளவுக்கு ஏமாத்திடுவார். அதனால் அவர் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க மீன ராசிக்காரர்கள். அதே போல் தண்ட செலவு, தேவையற்ற அவமானங்கள், வாழ்க்கையில் வீண் விரையும், வாழ்க்கையில் அலைச்சல், வேலை இழப்பு, டீப்ரமோட்டாக வருது, வாழ்க்கையில் வேலையை கட்டாயமாக இழப்பது, இது போன்ற தேவையற்ற பிரச்சனைகளை ராசிக்குள்ளே இருக்கிற ராகு பகவான் கொடுப்பார். அதனால் மீன ராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிற வரையும் 2025 மே மாதம் வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள், மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 7 சனி ஆரம்பித்து 1 வருடம் மேலாகி விட்டது. இந்த 7 சனியும் தற்போது ஆரம்பித்திருப்பதும் உங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்குது, வாழ்க்கையில் ஒரு சில தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்திலே ரொம்ப வீக்காக இருக்கிறார். ஏன்னா கோட்சாரத்தில் குரு பகவானுக்கு 3ஆம் இடம் ஒரு பலவீனமான இடம். ஆனால் குரு 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்க்கின்ற பார்வைகள் ஒரு வலுவான இடங்கிறதுனால, அவர் 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது பார்த்திங்கன்னா சிறப்பு. ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தகப்பனாருக்கு இருக்கிற கஷ்டங்கள் மாறும். அதே போல் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்க்கிற பார்வைகள் சிறப்பு. இருந்தாலும் பாருங்க, கோட்சாரம் மீனராசிக்காரர்களுக்கு மன உளைச்சலையும் மன அழுத்தத்தையும் இன்னும் சொல்ல போனால் மன குழப்பத்தையும் கொடுக்கும். ஏன்னா ராகு பகவான் ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ உடம்பு வெயிட் ஏறும் ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி குறைவு ஏற்படும். எங்கேயாவது போய் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே ராகு இருப்பதனால ஏமாறக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். ரொம்ப விழிப்பாக இருக்கணும். பாருங்கள், ராசிக்குள்ளே ராகு இருக்கிற வரையும் அவ்வளவு எளிதில் யாரையும் நம்பக்கூடாது, புது நபர்கள் நம்பக்கூடாது. அதே போல் பாருங்கள், இந்த குறுக்கு வழியில் போகிறது, இந்த ரம்மி விளையாடுறது, அதே போல் எங்கேயாவது 1 லட்சத்துக்கு 2 லட்சம் தரேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலாம் கொடுக்கும். ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மீன ராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிற வரையும். அதே போல் இந்த மாதம் பாருங்கள், செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பது வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும். அதே போல் நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும், குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஜூலை 11ஆம் தேதி வரையும். ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. அதாவது 2ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு வராத பணம் எல்லாம் வந்து சேருங்க மீன ராசிக்காரர்களுக்கு. பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அதிர்ஷ்டங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 45 நாட்கள் இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. ஒரு சிலருக்கு நல்ல குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும், சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார். அப்போ ஒரு சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு நல்ல பண வரவை பார்க்க முடியும். புதிய கஸ்டமர்கள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கும்.
பொதுவாக செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு. புதிய ஆபரணங்கள் எடுக்க முடியும். அதே போல் தகப்பனார் சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்க முடியும். உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணிக்கிறார். தகப்பனாருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய தகப்பனார் படுத்த படுக்கையாக இருந்தால் கூட அவருக்கு பாருங்கள் நல்ல ஆரோக்கியங்கிறது மேம்படும் ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு குலதெய்வ பூஜை செய்கிறது, ஒரு சிலருக்கு திடீர் பதவிகள் தேடி வர்றது, இது எல்லாமே ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து ஒரு 45 நாட்கள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி மீன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பது. அப்போ செவ்வாயினுடைய சப்போர்ட்டு மீனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தாங்க முதல் தர யோகாதிபதி. அவரும் உங்கள் ராசிக்கு அதிபதி சேர்ந்து 3ஆம் இடத்துல இருப்பது சிறப்புங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் புதன் பகவான் பாருங்க 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையும் 5ஆம் இடத்துல இருக்கிறார். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ புதன் 5ஆம் இடத்துல சிறப்பு. அதே போல் சுக்கிரனும் பாருங்க 5ஆம் இடத்துக்கு போகிறார். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும், மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமும் அதிர்ஷ்டமான காலம். அதே போல் சூரியனும் பாருங்க சப்போர்ட்டாக இருக்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கோபத்தை குறைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி சூரியனால கெடுபங்கள் இருக்காது. மொத்தத்தில் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாயினுடைய சப்போர்ட் இருக்குங்க. செவ்வாய் வாக்காதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதி. அப்போ நல்ல வாக்குப்பலம், பேச்சு திறமை, குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம், உங்கள் பேச்சுக்கு மரியாதை, இது போன்ற நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்கும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பணவரவுகள் இந்த மாதம் ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் மீன ராசிக்காரர்கள் ராசிக்குள்ள ராகு இருக்கிற வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அதாவது என்ன சொல்ல போனால் மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடாது. அடுத்த மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 13, 14, 15 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 3, 4, ஜூலை 9, 10, 11, 12, 13, அதே போல் ஜூலை 20, 21, 22, ஜூலை 26, 27, ஜூலை 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மீன ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கருவடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.